கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய வலதுசாரி அந்த விதத்தில் கிறிஸ்தவ சபையினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்து தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார். அவர் அரசியல்ல நீங்க நல்லா பாருங்க, அவர் துணை முதல்வர் ஆனதிலிருந்து என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். மதவாத அரசியலை தவிர வேற ஏதாவது பண்ணியிருக்காரா? வேற ஏதாவது உருப்படியா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. என்னமோ சொல்றாரு, ஏதோ பண்ணியிருக்காரா? கார் ரேஸ், நீங்க ரொம்ப அப்பாவிங்க. அது கார் ரேஸ் இல்லைங்க, கார் ஷோ. ஐயையோ என்ன நீங்க போங்க ஏங்க. கார் ரேஸ்னா சல்லுன்னு கார் போகணும். அது கார் பொம்மை 4 பொம்மையை வச்சுட்டு நான் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தது. அச்சோ, நல்ல காமெடி பண்ணீங்க போங்க. அவர் பேசுனதெல்லாம் மதவாதம் தான். மதவாதத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இங்க தமிழக அரசியல்ல மத எதிர்வாதம் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், மதத்தால் மனிதர்களை பிரிக்காதே என்று பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா, இந்திய தத்துவவாதிகளான இந்துத்துவவாதிகள் நாம் மட்டும்தான். இவர்கள் யாரையெல்லாம் சங்கிகள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இந்திய தத்துவவாதிகள் தான் மத எதிர்வாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.